குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் 8ஆம் வகுப்பில் அழகு 15 இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் வேதியியல் கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடமாக இருக்கிறதுனால இது ஒரு 4 பகுதியாக பிரித்து நான் போடலாம்னு இருக்கேன். கடைசி எப்போதும் போல் வழக்கம் போல் புக் பேக் கொஸ்டின்ஸ் போடுவோம். ஸோ இந்த பாடங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக இந்த புக்கை எடுத்து நல்லா வாட்ச் பார்த்துருங்க. வாட்ச் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொதுவாக இந்த பாடத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, எவ்வளவுக்கு எளிமையாக நமக்கு சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு நான் சுருக்கமாக தான் இந்த பாடத்தை எடுக்கலாம்னு இருக்கேன். வாங்க இப்போ நேரடியாகவே பாடத்துக்கு போயிடலாம். ஸோ அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிறதுல அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே வேதியியல் அப்படிங்கிறாங்க. வேதியியல் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக வேதியியல்னால் என்னது? கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி தான் போகும். அங்கே போய் இந்த ஃபேக்ட்ரிஸில் என்னென்ன உருவாகும்? புதிய புதிய பொருள்கள் உருவாகும். ஒரு பொருள் 2 பொருளை வச்சு புதிதாக ஒரு பொருளை உருவாக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கெமிஸ்ட்ரினால தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுமே இந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடியது தான். அதனால தான் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்குற சோப்பு, ப்ரெஷ்ஷில் இருந்து குளிக்கிற சோப்பு, ஷாம்பு எல்லாத்துலேயுமே எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியல் இருக்குது. அதை பற்றி நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் டீட்டெயில்டாகவே நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அதை மெயின் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோ கார்பன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹைட்ரோ கார்பன்கள்னு சொன்னோன்னே உங்களுக்கு படார்னு ஞாபகத்துக்கு வருது என்னது? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்கள். இந்த ஹைட்ரோ கார்பன்கள் தமிழகத்தில் நிறைய இருக்குது, பூமிக்கு அடியில் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பூமிக்கு கீழே துளையிட வந்தாங்க. அதாவது துளையிட்டு அந்த மீத்தேன்கிற அந்த ஹைட்ரோ கார்பனை உறிஞ்சுறதுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 274 கிணறுகள் தோன்றதுக்கு ஐடியா பண்ணாங்க. ஒரு கிணறு தோன்றுவதற்கு 49 கோடி. ஸோ டோட்டலாக 13,426 கோடி ப்ராஜெக்டில் வந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் மக்களும் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு விவசாய நிலங்களில் ஓட்ட போடக்கூடாது, ஹைட்ரோ கார்பனை எடுக்கக்கூடாது, மீத்தேனை எடுக்கக்கூடாது அப்படின்னு கடுமையாக போராடி பல இதை இழந்து நம்ம அந்த திட்டத்தையே நம்ம ப்ராஜெக்டை நிப்பாட்டணும். ஸோ அந்த திட்டம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நான் இடையில சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நம்ம நிப்பாட்டினது நல்லதா சார்? ஏன் சார் அது நல்ல இப்போ எரிபொருளுக்கு நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இதோட மீத்தேன் பற்றி நடத்தும்போது அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இதை சொல்கிறேன். வாங்க இப்போ நேரடியாகவே ஹைட்ரோ கார்பன்களை பற்றி போகும். ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட கரிம சேர்மங்கள். ஹைட்ரோ கார்பன்கள் பேர்லேயே இருக்குது, ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கும். சரிங்களா? இது எரியக்கூடியது. இது எரியும் போது என்னாகும்? நிறைய ஹீட் எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவி வரும். ஸோ இதுதான் என்னது? ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பனை பற்றி நம்ம புக்கில் இங்கே சொல்லியிருந்தாலும் நான் அதை சில ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரியும். உங்கள் புக்கில் நிறைய கொடுத்துருந்தாலும் ஹைட்ரோ கார்பன்களை உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிகிறதுக்கு இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை ஆக்சிஜனின் உதவியோடு இருந்து ஏராளமான சக்தியை உமிழக்கூடிய ஒரு எரிபொருள். ஹைட்ரோ கார்பன்கள் எரிக்கும் போது அதிக வெப்பம் வெளியாகும். ஹைட்ரோ கார்பன்கள் எரிக்கும் பொழுது வெளியாகும் வெப்பத்தை பயன்படுத்தி எந்திரங்கள், மோட்டார்கள், மின் நிலையங்கள் இயங்குகிறது. ஸோ ஹைட்ரோ கார்பன்களோட பயன்கள் அங்கே தெரிஞ்சுக்கிறீங்க. ஹைட்ரோ கார்பன்கள் நல்ல ஆக்சிஜன் உதவியோடு சூப்பராக எரியும். அப்படி எரியும் போது நிறைய சக்தி கொடுக்கும். அப்படி சக்தி ஹீட்டு. இந்த ஹீட்னால ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸு, ஏகப்பட்ட உற்பத்தி நிலையங்கள் இதனால் இயங்குது. அடுத்து கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். பூமிக்கு கீழே துளையிட்டு ஒரு கருப்பு நிற திரவம் எடுப்போம்ல, அது கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெயை படிப்படியான பல்வேறு நிலைகளில் சுத்திகரிக்கும் பொழுது பல்வேறு வகையான ஹைட்ரோ கார்பன்கள் உருவாகின்றன. ஹைட்ரோ கார்பன்கள்லாம் நிறைய வகைகள் இருக்குது. அந்த கச்சா எண்ணெயிலிருந்து பலவிதமான ஹைட்ரோ கார்பன்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பெட்ரோலியம், நிலக்கரி, எரிவாயு, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு, இது எல்லாமே என்னதான்? ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த பாடத்தில் உங்களுக்கு நிறைய நான் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இந்த பாடத்தில் உள்ளே போகும்போது உங்களுக்கு இதை நான் சொல்லி விளக்குறேன். வாங்க இப்போ புக்குக்கு போகலாம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்களின் மூலங்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்கள் எங்கேருந்து வருது, எங்கேயா இருக்குது, ஹைட்ரோ கார்பன்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலாம் ஒரு கதை படிச்சிருப்போம். நிலக்கரி எவ்வாறு உருவாகிறது, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தாவரங்களும் விலங்குகளும் மண்ணில் புதையுண்டன, அது பூமிக்கு கீழே போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் சிதையுண்டு எரிபொருளாக மாறியது அப்படிங்கிறோம்ல, அதே கதை தான் இங்கேயும். அதே சேம் கதை தான், கொஞ்சம் வார்த்தைகள் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடலின் அடிப்பரப்பில் புதையுண்டு காலப்போக்கில் அவை பல்வேறு மண் அடுக்குகளாலும் சேற்றினாலும் மூடப்பட்டன. பின்பு அவை பூமியின் உள்பரப்பில் புதையுண்ட அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தினால் அழுத்தப்பட்டு படிம எரிபொருள்களான எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவாக
மாற்றப்பட்டன. எண்ணெயாக அந்த கருப்பு நிற திரவம் சொல்லல அந்த எண்ணெயாகவும் இயற்கை வாயுவாகவே அங்கே இருக்கும் உள்ள. அதைத்தான் நம்ம என்ன ஒன்று ஹோல்ட் பண்ணி உறிஞ்சு எடுத்துருவோம். ஸோ இந்த எரிபொருட்கள் எப்படி இருக்கும், சிறு சிறு இடைவெளிகளை கொண்டு பாறைகளுக்கிடையே காணப்படுகின்றன. இந்த மாதிரி பார்த்துருக்கியா படம் போட்டிருக்காங்க ஒரு அழகா. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதில் உள்ளே போய் படிஞ்சு இந்த மாதிரி ஒரு மேலே இருக்கக்கூடியது அந்த கேஸு, நடுவில் இருக்கக்கூடியது ஆயில், இந்த மாதிரி படிஞ்சு உருவாகிறது ஹைட்ரோ கார்பன்கள் எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது இங்கே படத்தில் அழகாக காட்டியிருக்காங்க. இதெல்லாம் இந்த பாறைகள்லாம் கடலுக்கு அடியில் காணப்படும். இந்த பாறைகளை துளையிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்து ஹைட்ரோ கார்பன்கள் நம்ம வெளியில் எடுப்போம். இந்த மாதிரி சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா, கடலுக்கு மேலே ஒரு இது மாதிரி போட்டு உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பெட்ரோலியம் எடுக்கக்கூடியது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த பாடத்தில் பின்னாடி வருது. சரியான டாபிக், அதை நம்ம பின்னாடி போகும்போது பார்ப்போம். இங்கே அடுத்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அன்றாட வாழ்வில் வேதியியல் எவ்வளோ யூஸ் ஆகுது, ஹைட்ரோ கார்பன்கள்லாம் என்ன, ஹைட்ரோ கார்பன்களோட அடுத்தது எப்படி உருவாச்சு, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்களோட பண்புகள். அதோட பண்புனா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், அது நீரில் கரையாது. நீரில் கரையாது, நீரை விட அடர்த்தி கம்மி, ஸோ அதனால் நீரில் மிதக்கும். ரெண்டாவது இந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனோட சேர்ந்து எதை உருவாக்கும், கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருது. கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பண்பு தான் மிக முக்கியமான பண்பு. ஹைட்ரோ கார்பன்கள் வாயுக்களாகவும் இருக்கும், திரவங்களாகவும் இருக்கும், நீர் திண்மங்களாகவும் இருக்கும். ஒரு நீருக்கு தான் இந்த வடிவம் இருக்குது. திண்மம், திரவம், வாயு 3 நிலைகளும் காணப்படுகிற மாதிரி ஹைட்ரோ கார்பன் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அவங்க புக்கில், நாகரிகம், ஒட்டுமொத்த நாகரிகமும் ஹைட்ரோ கார்பன்களின் உதவியால் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாகரிகமும் ஹைட்ரோ கார்பன் உதவியாலவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, பெட்ரோல் இல்லைன்னா யோசிச்சுப்பாரு, கரண்ட் இல்லைன்னா யோசிச்சுப்பாரு. நம்ம வாழ்க்கை பெட்ரோலும் கரண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை இன்னும் அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இது பெட்ரோலுக்கும் கரண்ட்டுக்கும் யார் அடிப்படை மூல ஆதாரம்னா இந்த ஹைட்ரோ கார்பன்கள் தான். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த நாகரிகமே சொல்கிறாங்க. எப்படி சிந்திச்சமவெளி நாகரிகம் எப்படி ஆற்றங்கரைகள் ஓரமாக வளர்ந்துச்சு அப்படின்னு வரலாறுவியலில் படிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன்களுமே எங்கே அதிகமாக இருக்குமோ ஆற்றுப்படுகைகளில் தான் இருக்குமா. ஆற்றங்கரையோரம் கடல் படுகைகளில் தான் இது இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒப்பீடு வருது. ஸோ பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்கள் வாயுக்களாக இருக்கும், திரவங்களாக இருக்கும், திண்மங்களாக இருக்கும். சரி, வாயுக்களை எப்படி இருக்கும், மீத்தேனாகவோ புரோப்பேனாகவோ இருக்கும். திரவங்களா ஹெக்சேனாகவோ பென்சீனாகவோ இருக்கும். திண்மங்களா மெழுகாக இருக்கும், பாராஃபின்கள் அப்படின்னு சொல்லணும்னா மெழுகு அதுவாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்கள் 3 வடிவங்களிலும் காணப்படும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு முக்கியமான பண்பு தான் இந்த சங்கிலி தொடராக்கம். சங்கிலி தொடராக்கம் என்னது, அப்படி சங்கிலி அப்படி பிணைஞ்சுக்கிட்டே போகிறது. அதே மாதிரி இந்த கார்பனும் ஹைட்ரஜனும், அந்த கார்பன் அணுவும் ஹைட்ரஜன் அணுவும் வேதி பிணைப்புகள் மூலம் பல்வேறு விதமாக பிணைஞ்சு கொண்டே போகும். அதுக்கு ஒரு தன்மை இந்த ஹைட்ரோ கார்பன். அதான் இங்கே சொல்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதி பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை. இந்த பண்பு சங்கிலி தொடராக்கம் எனப்படும். இப்பண்பினால் அவை அதிக எண்ணிக்கையிலான சிக்கலான மூலக்கூறுகளை உண்டாக்கின்றன. இந்த பண்புனால நிறைய எண்ணிக்கையிலான சிக்கலான மூலக்கூறுகளை உண்டாக்கின்றன. இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க, அந்த ஹைட்ரோ கார்பன்களோட வகைகளை பற்றி கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஸோ பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்ரோ கார்பன்கள் வகைகள் கொடுத்துருக்காங்க. நிறைய 10 வகைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு புக்கில் 5 வகைகள் கொடுத்துருக்காங்க. மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பெண்டேன். மீத்தேனுக்கு பார்த்தீங்கன்னா CH4, ஈத்தேன் C2H6, புரோப்பேன் C3H8, பியூட்டேன் C4H10, பென்டேன் C5H12. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், 2 கார்பன் 6 ஹைட்ரஜன், 3 கார்பன் 8 ஹைட்ரஜன், 4 கார்பன் 10 ஹைட்ரஜன், 5 கார்பன் 12 ஹைட்ரஜன். இந்த மாதிரி பிணைப்புகள் உருவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக உருவாகும். ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், 2 கார்பன் 6 ஹைட்ரஜன், 3 கார்பன் 8 ஹைட்ரஜன், 4 கார்பன் 10 ஹைட்ரஜன், 5 கார்பன் 12 ஹைட்ரஜன். இந்த மாதிரி அவை சங்கிலி தொடர் மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைந்து சிக்கலான அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை இந்த ஹைட்ரோ கார்பன்கள் என்ன ஒன்றும் உருவாக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஹைட்ரோ கார்பன்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத சில ஹைட்ரோ கார்பன்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைட்ரோ கார்பன்களை தெளிவாக நம்ம 4 தான் பிரிக்கிறோம். அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள், அரீன்கள். சார் என்ன சார் அல்கேன்கள், அல்கைன்கள், அரீன்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8ஆம் வகுப்பில் படிச்சிங்கன்னா பத்தாது, பெரிய கிளாஸ் போக படிச்சுங்க. இப்போதைக்கு ஹைட்ரோ கார்பன்கள் 4 முக்கியமான வகைகளை தெரிஞ்சுக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய சில பிணைப்புகளின் அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தும் போது நிறைய வருங்கள்ல. அதுதான் இங்கே மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பெண்டேன், ஹெக்சேன், எப்டேன், ஆக்டேன், நோனேன், டெக்கேன். இது எல்லாமே என்னது ஹைட்ரோ கார்பன்களோட வகைகள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரோ கார்பன்கள் திரவத்திலையும் இருக்கும், திண்ம நிலையிலையும் இருக்கும், வாயு நிலையிலையும் இருக்கும். திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்கிறோம்.
சாரி, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை பெட்ரோலியம்னு சொல்கிறோம், திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை மெழுகுகள்னு சொல்கிறோம், வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது சொல்கிறோம். இதை பற்றி நம்ம பின்னாடி நிறைய பார்க்க போகிறோம். வாங்க இப்போ புக்குக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்களோட வகைகளில் வந்து ஃபஸ்ட்டு மீத்தேனை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் படம். ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் வேதிப்பிணைப்பில் இணைந்திருக்கு. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இணைந்திருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? மீத்தேன். இந்த மீத்தேனை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அழகாக. இது ஒரு எளிய ஹைட்ரோ கார்பன். இது ஒரு நிறமற்ற மணமற்ற வாயு. இது எளிதில் தீப்பிடிக்கும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள். ஏன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது தீங்கு தரக்கூடிய விளைபொருள் எதையும் உருவாக்குவதில்லை. இப்போ ஒரு விறகை எரிச்சோம்னு வச்சுக்கலேன், அது புகையை உருவாக்கும், சாம்பலை உருவாக்கும், கரியை உருவாக்கும். ஆனால் இந்த மீத்தேன் வந்து எந்த விதமான தீங்கு தரக்கூடிய விளைபொருள்களையும் உருவாக்குவது இல்லை. அடுத்து மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுகிறது. மின்சார உற்பத்தி எவ்வளோ முக்கியம், அதுக்கு மிக முக்கிய எரிபொருளாக பயன்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன். இந்த மீத்தேனுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான பேர் இருக்குது, பாட்சா மாதிரி. அதுக்கு பேர் என்னது? சதுப்பு நிலவாயு. புதர்வாயுன்னு படிச்சிருப்போம், இப்போ சதுப்பு நிலவாயுன்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சதுப்பு நிலவாயு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீத்தேன் வாயு எங்கே உருவாகும் அப்படின்னா, இறந்து போன மற்றும் அழுகுகிற தாவரங்களும் விலங்குகள் மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன. ஒரு இறந்து போன அழுகக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் எதை வெளியிடுமா? மீத்தேனை வெளியிடுமா. இன்னும் முக்கியமாக சொல்கிறாங்க பாருங்க, கழிவு நீரில் உள்ள அழுகும் பொருள்களை, சாக்கடை தண்ணின்னு சொல்கிறோம்ல, கழிவு நீர் சேர்க்குறோம்ல, அந்த கழிவு நீரில் இருக்கக்கூடிய அழுகும் பொருள்களை நுண்ணீர்கள் கொண்டு சிதைக்கும் போது எந்த வாயு உருவாகுதான்? மீத்தேன் வாயு உருவாகுதான். ஸோ இந்த மீத்தேனை நோண்டத்தை 374 கிணறுகள் தோண்டத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க எல்லாரும். ஸோ ஏன் வந்தாங்க? அப்போ நான் சொன்னேன்ல, அது அப்போ இப்போ எரிபொருளை தானே சார் எடுக்க வந்தாங்க. ஏன் சார் நம்ம எதிர்த்தோம்னு சொல்கிறீங்களா? அது அதுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த மீத்தேன் வாயு வந்து பூமியை தோண்டி உள்ளிருந்து தொலையிட்டுதே எடுக்கணும்னு கிடையாது. இந்த இந்தியா முழுவதும் குப்பைகள் எவ்வளோ உருவாகுது, மலைமலையாக குப்பைகள் உருவாகுது. அதை நம்ம தேவையில்லாமல் எரிக்கணும். அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மலைமலையாக தேங்கக்கூடிய அந்த குப்பைகளில் இருந்து நம்ம எதை உருவாக்கலாம்? மீத்தேன் வாயுவை எந்த விதமான சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காமல், யாருக்கும் எந்த பைசா செலவு இல்லாமல் நம்ம அந்த எரிபொருளை நம்ம உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய மேலை நாடுகளில் இந்த மாதிரி தான் உருவாக்குறாங்க மீத்தேனை. நீங்கள் ஏன்டா பூமிக்கு கீழே ஓட்ட போடுறீங்க? இந்த மாதிரி உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீத்தேனை நம்ம உள்ளுக்குள்ளே ஹோல்ட் பண்ண எடுக்க விட்டது தவறு. சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஃபுல்லாக இருந்து போராடினது சரிதான். ஏன்னா மீத்தேனை வந்து இந்த மாதிரி நம்ம தயாரிச்சுக்கலாம். சயின்ஸ் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து என்ன பண்ணணும்? மக்களுக்கு உதவி தான் செய்யணுமே ஒழிஞ்சு உபத்திரவம் செய்யக்கூடாது. ஸோ இதுதான் மீத்தேன் வாயு. இந்த மீத்தேன் வாயு பற்றி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது அந்த மீத்தேன் வாயுவோட என்னென்னலாம் வருதான்? கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சல்பைடு ஆகிய வெளிவருது. இதை நீக்கிதுன்னா ஒரு தரமான எரிபொருளாக நம்ம என்ன பண்ணலாம்? மீத்தேனை பயன்படுத்த முடியும். ஸோ மீத்தேனை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சாச்சு. ஒரு சின்ன மைண்ட் மேப் பாருங்கள், மீத்தேனை பற்றி அழகாக பாருங்கள். இந்த மீத்தேனை பற்றி போட்டுருங்க, C4H. எப்படின்னா என்ன அர்த்தம்? மீத்தேன். ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜனை மீத்தேன் டமால்னு தெரியணும். அது என்னென்னது? ஃபஸ்ட்டுனே அதுக்கு நிறம் இருக்காது, மனம் இருக்காது, எளிதில் தீப்பிடிக்கும், சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, அது ஒரு சதுப்பு நிலவாயு, அது ஒரு தரமான எரிபொருள். எப்போது தரமான எரிபொருளாக இருக்கும்? அந்த கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரஜன் சல்பைடையும் நீக்கிட்டோம்னா அது ஒரு தரமான எரிபொருளாக இருக்கும். மின்சார உற்பத்திக்கு உருப்படியான எரிபொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீத்தேன். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா இந்த புரோபேன் பியூட்டேன். அது என்ன புரோபேன் பியூட்டேன்? பார்த்துருக்கீங்களா? டெய்லி யாராவது புரோபேன் பியூட்டேன் பார்த்துருக்கீங்களா? எஸ், பார்த்துருக்கோம். உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கா? இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புரோபேனும் பியூட்டேனும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சிலிண்டர், அது வந்து என்னது? அது ஒரு திரவ ஹைட்ரோ கார்பன். அந்த திரவ ஹைட்ரோ கார்பன் எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த புரோபேனும் பியூட்டேனும் சேர்ந்து உருவாகுது. இந்த புரோபேன் பியூட்டேன் எப்படி சேர்ந்து உருவாகுது அப்படிங்கிறது பெரிய கிளாஸில் விரிவாக படிப்பீங்க. இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புரோபேன் அப்படிங்கிறது ஒரு மனமற்ற மற்றும் மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இது காற்றை விட கனமானது. இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு பியூட்டேனுடன் சேர்ந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது புரோபேனையும் பியூட்டேனையும் சேர்த்து திரவமாக்கி அதை ஒரு பெட்ரோலியம் வாயுவாக பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் எல்பிஜி. அடுக்கி வச்சுருக்காங்க பாரு, எல்பிஜி. எல்பிஜினா என்ன தெரியுமா உங்களுக்கு? லிக்யூட் பெட்ரோலியம் கேஸஸ். அதான் லிக்யூட் பெட்ரோலியம் கேஸஸ் தான் நம்ம எல்பிஜி அப்படின்னு சொல்கிறோம். சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிற கேட்குறோம்ல, அதான் எல்பிஜி சிலிண்டருக்குள்ளே என்ன இருக்குது? இந்த சிலிண்டருக்குள்ளே என்ன இருக்குது? புரோபேனும் பியூட்டேனும் இருக்குது. அந்த புரோபேனும் பியூட்டேனுங்கிறவன் யார்? திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த புரோபேன் வந்து ஏசி, குளிர், ஃப்ரிட்ஜு இதுலேயும் என்ன பண்ணுது? இது பயன்படுகிறது. ஸோ புரோபேனை பற்றி ஒரு மைண்ட் மேப் பாருங்க. இங்கே புரோபேன் வந்து என்ன சொல்கிறாங்க? மனமற்றது.
காற்றை விட கனமானது. வாகனங்களில் கூட எரிபொருளாக என்ன பண்ணுது, இந்த ப்ரோப்பேன் பயன்படுத்தப்படுது. சில வண்டிகள்லாம் கேஸில் ஓடுதுன்னு சொல்லுவோம்ல, ஆட்டோவெல்லாம் கேஸில் ஓடுதுன்னு சொல்லுவோம்ல, அது இந்த ப்ரோப்பேன் கேஸில் தான். அடுத்து பாருங்கள், குளிர்பதன பொருள் ஏசிலையோ ஃப்ரிட்ஜ்லையோ இது பயன்படுது, இந்த கேஸ் பயன்படுது. ஏசிலலாம் சில சமயம் கூலிங் விட்டு போச்சு, ஃப்ரிட்ஜு கூலிங் ஆக மாட்டேது அப்படின்னு சொன்னோம்னா இது அடிப்போம்ல, கேஸ் ஃபில் பண்ணுவோம்ல, கொண்டாந்து 2000 2500 சொல்லி ஒரு சின்னதில் வச்சு அடித்து கேஸ் ஏற்றுவாங்க. ஸோ அந்த கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ப்ரோப்பேனுங்க. இது வந்து என்ன ஒன்று, எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேன். அதே தான் பியூட்டேன் என்ன பற்றி சொல்கிறாங்க, அறை வெப்பநிலையில் மற்றும் வளிமண்டலத்தில் வாயுவாக இருக்குது, நிறமற்ற எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாயு. இது அறை வெப்பநிலையில் மிக எளிதில் ஆவியாக விடக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த எல்லா பண்புகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். இந்த பியூட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா, செயற்கை வாசனை பொருட்கள் போன்ற ஏரோசால் தெளிப்பான்களில் உந்தியாகவும், அதாவது நம்ம டியூடரண்ட்லாம் பண்ணுவோம்ல, செயற்கை ஸ்ப்ரேலாம் அடிப்போம்ல, சல்லுன்னு ஃபாகு அது இதுன்னு பயங்கரமாக அடிக்கிறோம்ல ஸ்ப்ரே, அதிலெல்லாம் பயன்படக்கூடிய கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டேன். இதுவும் எரிபொருளாகவும் பயன்படும், குளிர்பதன பொருளாகவும் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்டாக நம்ம பாடத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டேன், அதாவது C5H12. இந்த பென்டேன்கள் என்ன சொல்றாங்க, குறைந்த கொதிநிலையாக இருக்குமா, ஆய்வகங்களில் கரைப்பானாக எரிபொருளாகவும் பயன்படுதா. இது எந்த வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா பாலிஸ்டைரீன் அப்படிங்கிற வேதிப்பொருளை உருவாக்க இது பயன்படுகிறது. ஸோ மாணவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற டாபிக்னா என்ன, ஹைட்ரோ கார்பன்கள்னால் என்ன, ஹைட்ரோ கார்பன்கள் எங்கேருந்து வருது, ஹைட்ரோ கார்பன்களோட பண்புகள் என்ன, ஹைட்ரோ கார்பன்களோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட பண்புகள் எல்லாமே பார்த்தோம். அதே தான் இந்த மைண்ட் மேப்பும் பாருங்கள். இது ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடத்தினது அந்த பியூட்டனை பற்றி நான் சொன்னது, கீழே பார்த்தீங்கன்னா பென்டேனை பற்றி நம்ம சொன்னது. இது எல்லாமே கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் பண்புகள்லாம் ஒரே மாதிரி, கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆக வேண்டும் மாணவர்களே. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தவரை நம்ம ரொம்ப தெளிவாக ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாடத்தை பொறுத்தவரை தெளிவாக ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் போக போக அடுத்து இயற்கை வாயு, பெட்ரோலியம், ரொம்ப ரொம்ப சீரியஸான அருமையான டாப்பிக்கு, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு நான் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு டாபிக் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர்களில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது இப்போ நீங்கள் ஒரு சின்ன டவுட்டு கேட்டுக்கலாம், சார் எல்பிஜி சிலிண்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல புரோப்பேன் பியூட்டேன் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொல்லும்போது புரோப்பேன் பியூட்டேன் வந்து மனமே இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம வீட்டில் சிலிண்டரை திறந்தோம்னா லீக்கு வாடை பயங்கரமாக அடிக்குது சார், என்ன சார்னு கேட்டிங்கன்னா, எஸ், அந்த ப்ரோப்பேன் பியூட்டேன் வந்து வாடகை நிறமற்ற மனமற்ற வாயு இருந்தாலும் நம்ம கேஸ் நம்மளுக்கு தெரியாமல் லீக் ஆச்சோ இல்லை நமக்கு தெரியாமல் திறந்து வச்சிட்டாலோ ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுரும்ல. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு வாசனை பொருளை சேர்க்குறாங்க. வாசனைகளை துர்நாற்றத்தை பொருளை சேர்க்குறாங்க. ஏன்னா அதை பார்த்தா உடனே மூக்கு கட்டிச்சு ஓடுவோம், என்னடா கேஸ் அடிக்குதுன்னு. அந்த இதுக்கு இதை என்ன வேதிப்பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெர்காப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்காப்டன். இந்த மெர்காப்டன் அப்படிங்கிற வேதிப்பொருள் எதுக்கு சேர்க்குறாங்க, அந்த எல்பிஜி சிலிண்டரில் துர்நாற்றத்தை தரக்கூடியது. எதுக்கு துர்நாற்றத்தை தரக்கூடியதுன்னு நான் உடனே சொல்லிட்டேன். கசிவு நியமனம் உடனே என்ன பண்ணிடலாம், கண்டறிஞ்சு ஆபத்து வந்து தவிர்த்திடலாம். ஸோ மாணவர்களே, அவ்வளோதான், இந்த ஹைட்ரோ கார்பன்கள் பாடம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இயற்கை வாயு அப்படிங்கிற டாப்பிக்கில் அருமையான டாபிக் எடுத்துகிட்டு அடுத்த சில தினங்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.